சுதாகர் தன்னுடைய வீட்டில் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சுதாகர் ஒய்ஃபு, மகன், மருமகள் எல்லாருமே அங்கே இருக்காங்க. சுதாகர் தன்னுடைய ஒய்ஃபு கிட்ட கேட்குறாரு, என்னம்மா திடீர்னு ஸ்வீட் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த ஸ்வீட் இனியா தான் பண்ணனா, என்ன விசேஷம் அப்படிங்கிறத அவள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. என்ன இனியா, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் இனியா கிட்ட கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அங்கிள், எங்கள் அம்மா மூணாவதாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்வீட் நான் ரெடி பண்ணினேன் ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு சுதாகர் முகமே அப்படியே மாறி போகுது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இவ்வளோ குறுகிய காலத்தில் சீக்கிரமாகவே மூணாவது ரெஸ்டாரண்ட் அவங்க கிரியேட் பண்ணுறது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவை பற்றி பெருமையாக இனியா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு சுதாகர் ஒய்ஃபு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையிலேயே உங்கள் அம்மா பெரிய குக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. ஆனால் சுதாகர் எதுவுமே சொல்லாமல் அந்த ஸ்வீட்டையும் சாப்பிடாம அப்படியே உட்காந்துருக்காரு. ரெஸ்டாரண்ட் இனாகரேஷனுக்கு நாளைக்கு காலையில் சீக்கிரமாகவே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு சுதாகர் சொல்கிறாரு. இனியா சுதாகர் ஒய்ஃபை பார்த்து, நீங்கள் நாளைக்கு சீக்கிரமாக கிளம்பிடுங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி இனியா சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் தான், அதுக்கு கண்டிப்பாக நான் போய் ஆகணும், நீங்கள் 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் ஒய்ஃப் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பாக்கிய கால் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா தான் பேசுகிறாங்க, நான் போய் தனியாக பேசிட்டு வரனே அப்படின்னு சொல்லிட்டு இனியா அப்படியே ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் தனியாக போகிறாங்க. சுதாகர் தன்னுடைய பையன்கிட்ட, இனியாவுக்கு முதல் 2 ரெஸ்டாரண்ட் போனதை பற்றி தெரியாதா, எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா, நான் அதை பற்றி எதுவுமே சொல்லிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் சொல்கிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட் இனாகரேஷனுக்கு நீங்கள் நாளைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்கிறாரு. என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க, இனியா போகணும் அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்ட்டு நிதிஷ் கேட்குறாரு. 10க்கு 10 சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த சுதாகருடைய மகனும் மருமகனும் போகிறது எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் அங்கேருந்து ஏஞ்சி போகிறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.